நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளும் கூட தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக ஆண்டவரே நீ செய்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் வசனங்கள் அவர் கேட்கும் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதுபடி நடக்கவும் அவர் இருதயங்கள் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்தும்படியாக இருக்கிறேன் சுவாமி. வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக ஆட்சி தேய்த்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. மேற்புரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே யேசையா, நான் மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசையா, நான் மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பிரியமான தேவ ஜனங்களே, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பாடுள்ள வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு கிறிஸ்துக்குள்ள வர்றவங்க ரொம்ப சோதனை எல்லாம் சகிச்சு, பாடுகளை சகிச்சு, எல்லா உலக கோயிலுக்கெல்லாம் போய், உலக மந்திரவாதிகள்கிட்ட எல்லாம் போய் எல்லாம் முடியாம கடைசியில் எங்க வருவாங்க? ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆனா வர்றவங்க எப்படி பண்ணணும்னா நிலைத்து நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கருத்துல பிள்ளைப்பட்டுக்கணும். பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், தொல்லைகள் இருக்கும். கஷ்டம், துன்பம், தொல்லை இதெல்லாம் நிறைந்ததுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படின்னு சொன்னாக்கா, நாம நல்லா போன உடனே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நம்ம சாப்பிட்டுக்கலாம், துணிமணி பொருளாச்சாரம் அப்படியே கிடையாது. பாடுகள் சகிக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் கூட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பாடுகளே உங்களுக்கு உண்டு, ஆனா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். சிலர் எப்படி எல்லாம் வருவாங்க, மின்னாம்பூச்சி மாதிரி மினுக்கு சாட்சி சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, எல்லா காரியம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்களுக்கு நடந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லல. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம முன்னால எத்தனையோ பாடுகள் பட்டாரு, எத்தனையோ கஷ்டங்கள் பட்டாரு, எத்தனையோ துன்பங்கள் பட்டாரு. ஏன் பட்டாருன்னா, நாம் இப்படி அப்படி அவர் பட்டி செத்ததுனாலதான் என்னாரு, பிதாவுகிட்ட போனாரு, மறுபடி வந்தாரு, இன்னும் மறுபடியும் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப உயிரோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது காரணம் அப்படின்னா, நமக்கு அவர் முன்மாதிரி காட்டியிருக்காரு. எப்படி, நான் முன்ன உங்களை காட்டிட்டு போற, இதே மாதிரி நீங்க நடங்க. அல்லேலூயா. ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா, அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சாட்சியை மறந்துடுறாங்க, அழைப்பை மறந்துடுறாங்க, அங்க சர்ச்சையில் நடந்த எல்லா சமாச்சாரத்தையும் மறந்து என்ன பண்றாங்க, பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. அது என்னன்னா ஆசீர்வாதம் கிடையாது, என்னது சாபம். அல்லேலூயா. எபிரேயர்ல நம்ம வசனத்தை படிக்கிறோம், படிக்க வேணாம் சொல்றேன். பின்மாற்றத்துக்கு சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் நம்பி பின்மாற்றத்துக்கு போனவனை மறுபடியும் கூட்டிட்டு நம்ம சபையில் உட்கார வச்சு அவனை நம்ப வைக்கிறதுனாக்கா அது ஆகாது காரணம். இயேசு சாமியே வந்தாலும் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 113 நம்ம 7-8 படிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அப்படி இல்ல மகா, 113 சங்கீதத்துல 7-8 தான் நம்ம சொன்னோம். 7-8ன்னா, பூமியில நீ ஆண்டவருக்கு முன்பாகவும்
யாக்கோபு தேவனுடைய முன்பாகவும் அதிரு அவர் கண்மலையை தண்ணீர் தடகமாக்கவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமேன். அது மறுபடியும் படிக்கல. பூமியிலே பூமியே ஆண்டவருக்கு முன்பாகவும். யாரு சொல்றாரு? பூமி சொல்றாரு, மனசுனா சொல்லல. அவர் படைத்த இந்த பூமிய என்ன சொல்றாரு? அவர் படைத்த இந்த பூமியை என்ன சொல்றாரு? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமேன். ஆமேன். அப்பேற்பட்ட ஆண்டவர்கிட்ட வந்துட்டு என்ன பண்றாங்க? பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. இப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் எத்தனையோ வித்தியாசத்தை காட்டினார். எகிப்தியாருக்கு போற நிறைய நோவு வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. நீ சாவில்லாதவர் வீடு எல்லாமே இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தவங்க தான். பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் முறுமுறுக்கிறது, பின்மாற்றத்துக்கு போறது, கண்ணுக்குட்டி பண்றது, எருமை பண்றது, அந்த சாமியை கும்பிடுறது, இந்த சாமியை கும்பிடுறது, இப்படியே பண்ணி என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்க வாழ்க்கை நாய் போச்சு. பாம்புகளால் அழைக்கப்பட்டது, கொள்ளை நோய் வந்தது. நான் உங்களை பயப்படுறதுக்குன்னு சொல்லல. வேதத்துல அவர் என்ன சொல்றதுன்னா, நல்லதோ கெட்டதோ ஆண்டவர் கூட சேர்ந்தாச்சுன்னா அவர் கெட்டது செய்ய மாட்டாரு, நல்லதுதான் செய்வார். நல்லதே தான் செய்வார். நல்லது செய்வாரு, நல்லதே அவர் செய்வார். ஆமேன். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்துல அப்ப இவங்க என்ன பண்றாங்க? நீங்க பாரு, மந்திரவாதியை பாக்குறது, பில்லி சூனியம் பாக்குறது, அந்த சாமியை கும்பிடுறது, இந்த சாமியை கும்பிடுறது. அப்படி இல்லை. நம்முடைய சாமி எங்க இருக்கிறாருனாக்கா பரலோகத்தில் இருக்காரு. 115ஆம் சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை படிக்கிற நாம நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நமக்கு சித்தமான, யார் சித்தமானது? அவர் நம்ம பேசுறத பார்த்துட்டு இருக்கிறாரு, நடக்கிறத பார்த்துட்டு இருக்காரு, படிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாரு, ஜெபிக்கிறத பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே அவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லா காரியம் அவருக்கு நல்லாவே தெரியும், பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நாம என்ன சொல்றோம்? அந்த சாமிக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, பொருள் இல்லையா, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்காது. நீ பார்க்க முடியாது. நீ பரிசுத்தமானான்னு உங்களுக்கு காட்டுவாரு. நீ பரிசுத்தம் இல்லாதனால இப்படி சந்தேகப்பட்டு அவனை சந்தேகப்பட்டு இருக்கும்போது என்னாச்சுனாக்கா, கிறிஸ்துக்குள்ள ஒரு மோசமான பாவம் என்ன? சந்தேகங்களும் அவநம்பிக்கையும் தான். இந்த சந்தேகங்களும் அவநம்பிக்கையும் இருந்து என்ன ஆகி போகுது? அங்க ஒண்ணுமே நடக்காது. அப்போ நம்முடைய என்ன சொல்றாரு? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை அவர் என்ன பண்றாரமா செய்தார். ஆமேன். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம ஆண்டவருக்கு அழிவு கிடையாது. இங்க இருக்கிற இந்த தேவர்களுக்கு என்ன இருக்குது? ஒரு புயல வந்தா சாமியை பூரா கொண்டு போயிடும், அந்த கோயிலெல்லாம் கொண்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு கொண்டு அது சாமி இல்லை, உண்டாக்கப்பட்டது சாமி இல்லை. நம்மள உண்டாக்குனார் பாரு, அவருதான் சாமி. அல்லேலூயா. நம்மள உண்டாக்குனவர் தான் சாமி. அவரால் உண்டாக்கப்பட்டது சாமியே கிடையாது. அல்லேலூயா. பிசாசை உண்டாக்கி இருக்காரு, அது நமக்கு சாமியா? கிடையவே கிடையாது. அப்ப ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு இடத்துல பால் வச்சிருக்காரு, ஒரு இடத்துல விஷம் உண்டாக்கி இருக்காரு. நமக்கு பால் வேணுமா, விஷம் வேணுமா? அதுதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நாம் என்ன பண்றோம்? விஷமும் குடிச்சு அதுதான் அவர் தான் படிச்சிருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது நினைச்சேன்னா அவருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை வரும். 13-14 படிக்கிறோம். 13-14 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். என்னவாமா? கர்த்தருக்கு, அவருக்கு பயந்து. யாருக்கு பயந்து? இயேசு சுவாமிக்கு பயந்து. பேச்சுல என்ன இருக்குது? பரிசுத்தம் இருக்கணும், ஜெபத்திலே பரிசுத்தம் இருக்கணும், ஊழியத்திலே பரிசுத்தமா இருக்கணும், எல்லாத்திலையுமே பரிசுத்தமா அவருக்கு தெரியும். நாம ஆமான்னு சொல்றோம், நாம என்னங்கிறோம்? ஆமாங்கிறோம். அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு நெருப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு நெருப்பு இதுக்குள்ள. ஓ, ஏசுசாமி சொன்னாலே நமக்கு அப்படியே நமக்கு ஏசுசாமி நீங்க ஒருத்தர் பாடியாச்சு உடம்பே ஜில்ல படிக்கும். காரணம் எப்படின்னா அவருக்கு பயந்து. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆமென். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதுல நீரூற்றுகளையும் உண்டாக்குன ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் என்ன பண்ணுவாரு? நாம் எப்படி பண்ணணும்? அவரை விசுவாசிக்கணும், அவர் வேத வாக்கியத்தை படிக்கணும், அவர் சொன்ன நியாய பிரமாணங்களை கை கொள்ளணும். ஆமீன். அதெல்லாம் இல்லாம நாம
கண்டபடியா பேசி பிடிச்சி யாருக்கும் தெரியாதுன்னு பண்ணும்போது அவர் நம்ம கூட இருக்காரு. எப்போ நடந்தாலும் நம்ம கூட இருக்காரு, தூங்கினாலும் நம்ம கூட இருக்காரு. நம்ம ஆண்டவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. ஆனா அவர் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது. இப்படி பண்ணும்போது என்னாச்சுன்னா நமக்கு வம்பு வர்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்து ராபோஜனம் எடுப்பாங்க, அங்க போய் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. இங்க வந்து ராபோஜனம் எடுப்பாங்க, அங்க போய் சாராயம் கொடுப்பாங்க. இங்க ராபோஜனம் எடுப்பாங்க, அங்க பீடி சீட்டு கொடுப்பாங்க. இது அவங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியாதுன்னு, ஆண்டுக்கு தெரியாதுன்னு. இயேசு கூட வருவாங்க. இயேசு கூட வருவார், எல்லா விதம் அற்புதம் செய்வார். நம்ம நல்லது நினைச்சிட்டு போகும்போது நல்லதே இருக்கும், கெட்டது நினைச்சிட்டு போகும்போது கெட்டதே வரும். அவரை பார்த்து தப்பா நினைச்சு அந்த சாமி அப்படி, இந்த சாமி இப்படி, ஏசு சாமி இது தூசண வார்த்தைகள் சொல்லும் போது ஆச்சுன்னா அவங்க சபிக்கப்படுவாங்க. யாரு கூட? பிசாசுகளோட சபிக்கப்படுவாங்க. பிசாசுகள் ஒரு சாவி பண்ணாக்கா இப்படி நினைக்கிறவங்க பல சபி சாபங்கள் இருக்கு. அந்த சாபத்தை இருந்தாங்க என்ன பண்ண முடியாது. எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? உண்மை. உண்மை என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். 16ஆம் அதிகாரத்துல வந்து 3 நாள் 116ல 3 நாள் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம அவருடைய பாதத்தை பிடிக்கணும், அவர் காலை பிடிக்கணும், அவரை எப்பவும் தொட்டு கும்பிட்டுக்கணும். அவர் காலதான் எப்பவுமே முத்தம் செய்யும். இயேசுநாடி காலதான் எப்பவுமே, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படி உண்மையா உத்தமா இருக்கும்போது ஆண்டவர் அப்படி இருக்கிறவங்கள கைவிடவில்லை. அல்லேலூயா. நம்ம பாக்குறோம் யாத்திராகம் புஸ்தகத்துல பாக்குறோம், அங்க ஆம்பளை பசங்களை பூராமே இந்த பார்வன்னு சொல்ற கொல்ல சொல்லிடுறான். அவர் கொல்ல சொல்லி 2 பொண்ணுகளே அனுப்புற, ஒரு நர்சுக்கு 2 பேர் அனுப்புறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆம்பளை பசங்களை பூராமே உயிரோட காத்துறாங்க. அல்லேலூயா. ஆம்பளை பசங்களை என்ன பண்றாங்க, உயிரோட காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாத்துறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களோட தலைமுறை அவங்க பிள்ளைகளை வந்து அவர் ஆசீர்வதிச்சார். ஆமென். இது யாருக்கு பயந்துருந்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து. மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு எந்த காரியமும் பயப்பட்டு போனவன் என்னாச்சுன்னாக்கா, ஆனா நம்முடைய விசுவாசமும் இருக்காது, நம்ம ஆசீர்வாதமும் இருக்காது. நம்ம ஆண்டவர் கூட இருந்து அவரு தான் உண்மையான தெய்வம், அவரை தவிர எனக்கு வேற தெய்வமே இல்லை. என்ன அந்த யோபு சொல்ற மாதிரி சொல்லணும், அந்த ஆபிரகாம் சொல்ற மாதிரி சொல்லணும், யோசேப்பு சொல்ற மாதிரி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அவரு தான் எனக்கு தெய்வம். அல்லேலூயா. அவரு தான் எனக்கு, நான் செத்தாலும் சரி அவரு தான் தெய்வம். யோபுன்னு சொல்றேன், நான் மறிந்து போனாலும் அவரு தான் எனக்கு கடவுள். அவன் சம்சாரம் வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தான். நன்மை செய்த தேவன் தீமை செய்த, ஏன் நீ பொறுக்க மாட்டேங்கிற? நீ கொஞ்ச நேரம் வந்து இவ்வளவு சாப்பிட்டே இல்லையா, இத்தனை காலம் சாப்பிட்டே இல்லையா, இப்ப கொஞ்ச நேரம் ஒரு சின்ன துன்பம் வந்தாச்சுன்னு ஏன் வருது இருக்கிறேன். அதே மாதிரி நாம எவ்வளவு பாடு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இயேசுதான் தெய்வம், வேற தெய்வம் இல்லைங்கிற அந்த நிலைமை இருக்கும்போது ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட வரும். நான் ஜெபம் பண்றேன். நல்ல ஆண்டவரை இந்த வார்த்தைகள் வசனங்கள் கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஐயா. தேவைகளை சந்தித்து கொடுங்கள், நிறைவாக்கும். இந்த 2026ல ஒரு புத்து உணர்வு ஆண்டவரே, ஒரு புது வாழ்வு ஆண்டவரை, நடக்கக்கூடாத காரியங்கள் இன்னும் தடைகள் இருக்குதோ எல்லா தடைகளை அகற்றி தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. மேற்புறம் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.